NEET 2024 aspirants, 60 days NEET exam வரப்போகுது. And NEET exam one of the toughest competitive exam. But இதுலயுமே ஒவ்வொரு வருஷமும் 720 of 720 எடுத்துட்டு இருக்காங்க. And biology especially 360 of 360 நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃபாலோ பண்ற அந்த சீக்ரெட் டிப் என்ன, அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ டாப்பர்ஸ் என்ன டெக்னாலஜியை ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்சிஆர்டி அப்படிங்கிறது ஒரு கோல்டு மைன் மாதிரி. ஸோ இப்போ என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டா இருக்கட்டும், ஒவ்வொரு பேராகிராஃப் அண்ட் ஒவ்வொரு டயக்ராம், அது இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒவ்வொரு வேர்ட் படிக்கும் போது அதோட மீனிங் தெரிஞ்சு நம்ம படிக்கணும். இதுதான் மாஸ்டர் ட்ரிக். அண்ட் நெக்ஸ்ட், எல்லா கொஸ்டின்ஸுமே என்சிஆர்டில இருந்து பேஸ் பண்ணி தான் வரும். மோஸ்ட்லி 90%. ஸோ இப்போ ரிமைனிங் 10% வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ என்சிஆர்டியை பேஸா வச்சு கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி நமக்கு கேட்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபிளாரிங் பிளான்ஸ் சாப்டர் இருக்கு. ஸோ அதுல 60% ஆஃப் த ஏஞ்சல் ஸ்பெர்ம்ஸ் வந்து இட் வில் ஷெட் 2 cell ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. வாட் அபவுட் த ரிமைனிங் 40%? அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ நீங்க எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸ்ல தரவா இருக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் நோட்ஸ் மேக் பண்ணும், அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப என்சிஆர்டியை ரீட் பண்ணும். ஸோ இதுதான் அந்த பெஸ்ட் மெத்தட் டு ஸ்டடி ஃபார் நீட் எக்ஸாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு வேர்ட் கண்டிப்பா என்சிஆர்டில நம்ம படிச்சிருக்கணும். அண்ட் இதுல இருந்து நீங்க ஹைலைட் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இதுக்கு நீங்க ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணலாம். மெயின் கண்டென்ட்லாம் நம்ம அங்கங்க எழுதி வைக்கிறதுக்காக. ஸோ எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸும் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டிக் இட் இன் யுவர் என்சிஆர்டி இட் செல்ஃப். ஓகே, அடுத்த விஷயம், ஒவ்வொரு பேராகிராஃபா படிக்கும் போது நீங்க கம்ப்ளீட் பேராகிராஃபா படிக்காம அதை வந்து ஃப்ளோ சார்ட்டா இல்ல மைண்ட் மேப்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டாபிக் பாருங்க. ஸோ நமக்கு வந்து மைட்டோஸ்போரோஜெனிசிஸ் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட் பேராகிராஃபா படிக்காம நீங்க இது மாதிரி ஃப்ளோ சார்ட் வித் குரோமோசோம் நம்பர், ஸோ இது வந்து நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ல ஸ்பெர்ம் பாத்வே இருக்கு. ஸோ அதையும் நீங்க இது மாதிரி கண்டென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி டாப்பர்ஸ் ஃபாலோ பண்றது. அண்ட் very importantly, numerical values as it is bookல இருக்க மாதிரி நமக்கு கேட்க மாட்டாங்க. say for example, ஒரு part of the value கொடுத்திருக்காங்கன்னா அதோட double triple values நமக்கு கேட்கலாம். say ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ஸோ அதுக்கு முன்னாடி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல பாருங்க. ஸோ ஆந்தர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ போலன் சாக்ஸ், ஒரு ஆந்தர்ல எவ்வளோ போலன் சாக்ஸ் இருக்கு, ஸோ போலன் மதர் செல்ஸ் எத்தனை அண்ட் போலன் கிரெயின்ஸ் எத்தனை. ஸோ இந்த நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு ஃபேமிலியை கொடுத்து ஸோ அதுல வந்து போலன் கிரெயினோட நம்பரோ இல்லை போலன் சாக்கோட நம்பரோ கேட்டிருந்தாங்க, நம்ம ஈஸியா கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பொறுத்தோம். ஸோ ஒரு டெஸ்ட்ல 250 ரோபியோஸ் நமக்கு புக்ல கொடுத்துருக்க கண்டென்ட். ஸோ அதை நம்ம போத் டெஸ்ட்க்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுதான் அந்த குட்டி குட்டி ட்ரிக்ஸ். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவோம், ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதி அங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது very importantly, never skip any chapter summary. சம்மரில இருந்து இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் நமக்கு क्वेश्चनல கேட்கலாம். see for example, இத நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. so you can see stroke volume இல்ல beat volumeனு கொடுத்திருக்காங்க. இது நம்மளோட இன் டெக்ஸ்ட் புக் கிடையாது. அதாவது பாடி fluids and circulationல வந்துட்டு இந்த கண்டிப்பா இந்த வார்த்தை வந்து நமக்கு புக்ல கிடையாது, பட் சம்மரில கொடுத்திருக்காங்க. பட் இத நம்ம அவுட் ஆஃப் என்சிஆர்டின்னு சொல்ல முடியுமா? நெவர். இது புக்ல தான் இருக்கு. சம்மரி ஆஃப் ஒவ்வொரு சாப்டரும் நீங்க கண்டிப்பா படிக்கணும். இதுதான் the best ட்ரிக்ஸும் ஆல்சோ. ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த நீட் 2024ல நீங்களும் டாப்பர்ஸ் தான். அண்ட் அது போக ஷார்ட் நோட்ஸ் எடுங்க அண்ட் மைண்ட் மேப்ஸை கண்டென்ஸ் பண்ணுங்க அண்ட் மோர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். என்சிஆர்டியை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா 2016ல இருந்து 2023 வரலும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸா சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் கண்டிப்பா நம்ம நீட் போறதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இது எல்லாமே இன்னும் ஈஸியா இருக்கிறதுக்காக நாங்க கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் த 25th March. ஸோ நீங்க இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா மறக்காம ஃபயரை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க.